கார்த்திகை 2வது நாள் விளக்கு வச்சுருக்கோம். விளக்கு வச்சுட்டு என் மாடியிலேருந்து கீழே வரைக்கும் வச்சாச்சு. வீட்லேயும் விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு. கார்த்திகை விளக்கு ஏத்துறப்போ நம்ம வெளியிலேருந்து தாங்க உள்ளே கொண்டு வரணும் விளக்கேத்தி. நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போகக்கூடாது. அப்படி தான் நான் எப்பவும் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது நான் அப்படி தான் செய்வேன். நைட்டு டிஃபன் இட்லியும் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணுறேன். புதினா மல்லி வாங்கிட்டு வந்தது நிறையா இருந்தது. சரி அதையும் சேர்த்துக்கலாமே தான் கழுவி எடுத்து சேர்த்தாச்சு. இந்த புதினா மல்லி வாசனை டேஸ்ட் இருந்தாலே தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சட்னி வச்சா அதனால தான் அதுக்கு அவனுக்காகவே புதினா மல்லி சேர்த்தாச்சு இன்றைக்கி. மதிய சமையலை முடிச்சுட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆனந்தா மெட்டல் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் பேக்கிங் தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன். மாவு சலிக்கிறதுக்காக சல்லடை சின்ன வலையாக தான் இருந்துச்சு. அதுக்காக கொஞ்சம் பெரிய சல்லடையாக வாங்கிட்டு வாங்கியாச்சு. நாசில்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐஸ்கிரீம் கேக் ரெடி பண்ணுறதுக்காக கப் கேக் மோல்டு. நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டிருக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆஃபரில் கொடுத்துருக்கேன். 1/4 kg ப்ரௌனி 250 தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருக்கேன். இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க.